உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜாதகங்களில் குரு தனித்து நின்றால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். அந்தணன் தனித்து நின்றால் அவனிகள் மெத்த உண்டு என்பது பழமொழி. அதாவது ஒரு ஜாதகத்தில் குருவானவர் தனித்து நின்றால் ஜாதகன் துன்பத்தை அனுபவிப்பான் என்பதே இதன் பொருள். குரு நவகிரகங்களில் முழு சுபகிரகம். அவர் தேவர்களுக்கெல்லாம் குரு. பொதுவாக குரு ஜாதகத்தில் நல்ல நிலையை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் உயர்தரமான ஒரு நிலையை கல்வி அறிவாலோ பொருளாதார ரீதியாகவோ உத்தியோகத்தின் மூலமாகவோ பக்தி மார்க்கத்தினாலோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவோ பெற்றிருப்பார்கள். குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை பார்ப்பார். அதனால் 5, 7, 9ஆம் வீடுகள் வளர்ச்சியடையும். இந்த 5, 7, 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களும் தோஷம் நீங்கி நன்மை செய்வார்கள். ஒரு ஜாதகத்தில் குரு தனித்து நிற்கக்கூடாது என்றால் குரு அமர்ந்த வீட்டிற்கு முன் பின் ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஜாதகத்தில் லக்னம் ஜென்மராசிக்கு முன் பின் ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டுமோ அதுபோலத்தான். மற்றபடி குரு தனியாக ஒரு ராசியில் அமர்ந்திருந்தால் நல்ல பலனை தான் தருவார். காரகோ பாவனாஸ்தி என்பதற்கேற்ப ஒரு கிரகம் எந்த வீட்டிற்கு காரகம் வகிக்கிறதோ அந்த வீட்டில் அமரக்கூடாது. ஆனால் அந்த கிரகம் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டை பார்க்கலாம். அதனால் அந்த வீடு விருத்தியடையும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அதாவது ஒருவரின் பேச்சை குறிக்கும் இடம். பேச்சின் மூலம் தொழில் செய்வாரா என்று 2ஆம் இடத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். செல்வம் சேரும் அமைப்பையும் 2ஆம் இடத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். அதேபோல் குடும்பத்தை பற்றியும் 2ஆம் இடத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். பொதுவாக 2ஆம் இடத்தின் காரகர் குரு. அவர் அந்த இடத்தில் தனித்து அமரக்கூடாது. சில ஜோதிட நூல்கள் குரு 2ஆம் இடத்தில் அமரலாம், ஆனால் ஏதாவது ஒரு சுபகிரகம் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றன. அதனால் 2ஆம் இடத்தில் குரு தனித்து இருப்பதை விட ஏதாவது ஒரு சுபகிரகம் குருவுடன் இணைந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு சுபகிரகம் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குருவை பார்க்க வேண்டும். அடுத்து 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடத்தில் தனித்த குரு அமரக்கூடாது. ஏனென்றால் குரு புத்திரக்காரகர். அதனால் குரு 5ஆம் இடத்தில் தனித்து அமர்ந்தால் புத்திரர்கள் பிறப்பது அரிது என்று சில நூல்களும், புத்திரர்கள் ஏற்படும், அதிலும் முதலாவதாக ஆண் புத்திரர்கள் தான் பிறப்பார்கள் என்று சில ஜோதிட நூல்களும் கூறுகின்றன. அதனால் 5ஆம் இடத்தில் குரு தனித்து அமர்வதை விட அவருடன் ஒரு சுபகிரகம் இணைய வேண்டும் அல்லது ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், அடிக்கடி பண வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம். குரு தனக்காரகர் என்பதால் 11ஆம் இடத்துக்கு காரகர் ஆவார். அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். ஆனால் பண வருமானத்தை சுருக்கி விடுவார். நண்பர்களால் செலவுகளையும் ஏற்படுத்துவார். சில ஜோதிட நூல்கள் அந்த 11ஆம் இடம் குருவின் நட்பு வீடாகவோ ஆட்சி உச்ச வீடாகவோ இருக்குமானால் நல்ல பலன்களை தருவதாக கூறுகின்றன. 2, 5, 11ஆம் இடங்கள் குருவின் ஆட்சி வீடுகளான தனுசு, மீனமாகவோ அவரின் உச்ச வீடான கடகமாகவோ அமைந்து அங்கே குரு அமர்ந்திருந்தால் நல்ல பலன்களை தருவார். எந்த ஒரு கிரகத்தின் இணைவோ பார்வையோ இல்லாமலேயே நல்ல பலன்களை தனித்த குரு தருவார். அடுத்து லக்னத்திலிருந்து குரு நல்ல பலன்களை தருவார். 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் குரு அமர்ந்தால் சில நல்ல பலன்களையும் நிறைய இடையூறுகளையும் ஏற்படுத்துகின்றார். 6, 8, 12ஆம் இடங்கள் நல்ல பலன்களை தர வேண்டுமானால் அது அவரின் ஆட்சி வீடான தனுசு, மீனமாக அமைய வேண்டும். எனவே மற்ற இடங்களில் குரு தனித்து அமர்ந்தால் நல்ல உயர்வான பலன்களைத்தான் தருவார். தான் பார்க்கக்கூடிய இடங்களையும் விருத்தி செய்வார். குரு அமர்ந்த சாரங்களும் வளர்ச்சி விருத்தி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.